வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களுடைய நடிப்புல உருவாயிருக்க படம் தான் ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வரன் படத்துக்கான ட்ரெய்லர் வருகிற 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இதற்கு முந்தைய ஈஸ்வரன் படத்துக்கான அப்டேட்ல சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ நம்ம சொன்னது போலவே ஈஸ்வரன் படத்துக்கான ட்ரெய்லருக்கான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், ஆனால் படத்தையும் இன்னைக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டில் அந்த வீடியோ வரும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க. நம்ம எதிர்பார்த்தது போலவே ஈஸ்வரன் படத்துக்கான ட்ரெய்லரை நாளை மாலை 5:04 மணி அளவில் ரிலீஸ் பண்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரை அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த தகவல் அப்படின்னாலும் ஸோ பட டீம் இப்போதான் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டரில் 50% ஆட்கள் தான் அனுமதி அப்படின்னு நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் எங்களுக்கு 100% வேணும் அப்படின்னு கேட்க முடியாது. தற்போது இருக்க கொரோனா சுச்சுவேஷனை எல்லோருமே புரிஞ்சுக்கிறோம். அதே போல நம்ம மாஸ்டர் படத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தற்போது ஈஸ்வரன் படத்தையும் அணுகி சோ நீங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரன் படத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ நாங்க எங்களுடைய படத்தை பொங்கலுக்கு தான் கொடுப்போம். சோ வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி, வந்தா பொங்கலுக்கு தான் நாங்க வருவோம் அப்படின்ற ஒரே பிடிவாதத்துல இவங்களும் இருக்காங்க. ஸோ இதனால கணிசமா தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விநியோகஸ்தர்களை பொறுத்த அளவுக்கு தளபதி விஜய் அவருடைய மாஸ்டர் படத்தை வாங்குறதுல அதிக கவனம் செலுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் அப்படின்றதுனால எல்லோருமே அந்த படத்தை ஏற்கனவே பல கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. வாங்கினவங்களும் தற்போது என்ன செய்யறது அப்படின்னு புரியல. சோ 100% ஆட்கள் உள்ள வருவாங்க அப்படின்ற முறையில தான் சோ அந்த படத்துக்கான பிசினஸ் முடிஞ்சிருச்சு. தற்போது மாஸ்டர் படத்தையும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் படத்தையும் பேசிட்டு இருக்காங்க. சோ ஈஸ்வரன் படத்தையும் கண்டிப்பா பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ஈஸ்வரன் படம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டோம். ஸோ ப்ரொமோஷன் பண்ண செலவெல்லாம் யாரு கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரன் படத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் போஸ்ட்மார்ட்டம் ஆகாது. கண்டிப்பாக பொங்கலுக்கு ஈஸ்வரன் வருது. ஸோ அடுத்த வீடியோவில் எவ்வளவு தியேட்டர்களை ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை கண்டிப்பாக பார்க்கலாம்.